வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். செட்டிநாட்டில் ஸ்பெஷல் டிஷ் இது. வாழைப்பூ வந்து இந்த மாதிரி நரம்பு இருக்கும், இதை எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு இருக்க ஒரு 4-5 மடலுக்கு மட்டும் பூவில் வந்து இந்த மாதிரி மடல் வந்து கனமாக இருக்கும். இது வந்து செரிமானம் ஆகாது. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 6-7 வருஷம் பூவில் இந்த மாதிரி மடலையும் நரம்பையும் எடுத்துருங்க. நரம்பு எல்லா பூவிலையும் எடுத்துடணும். நான் வந்து நரம்பு எடுத்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். வாழைப்பூவை வந்து மோர் தண்ணியில் நறுக்கணும். வெறும் தண்ணியில் நறுக்கி போட்டிங்கன்னா வாழைப்பூ உடனே கலர் மாறி கருத்து போயிடும். நான் தண்ணியில் கொஞ்சம் மோர் ஊற்றி வாழைப்பூவை நறுக்கி வச்சுருக்கேன். பச்சரிசி வந்து வடை மொறுமொறுப்பாக இருக்கணுங்கிறதுக்காக போடுறோம். 3 ஸ்பூன் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 75 கிராம் எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பும் போட்டு பண்ணலாம். ஆனால் வந்து வயிறு பொறுமல் வந்துடும், கேஸ் ட்ரபிள் வந்துடும். கடலைப்பருப்பு நிறைய பேருக்கு ஒத்துக்காது, வயசானவங்களுக்கு ஒத்துக்காது. அதனால் துவரம்பருப்பு போட்டிருக்கேன். நான் துவரம்பருப்பு வந்து ஒரு 75 கிராம் எடுத்திருக்கேன். பச்சரிசி 3 ஸ்பூனு, கடலைப்பருப்பு ஒரு 4 ஸ்பூன் எடுத்து ஊற வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, மல்லித்தழை. இப்போ அரைக்கிறதுக்கு 3 வரமிளகா, மஞ்சத்தூள், சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றாமல் தண்ணியை இருத்துட்டு நம்ம வந்து அரைக்க போகிறோம். பச்சரிசியும் கடலைப்பருப்பும் சோம்பு சீரகமும் போட்டு ஒரு தடவை நம்ம மிக்சியில் அடிச்சுக்கிட்டு அப்புறம் துவரம்பருப்பு போடுவோம். நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி பாதி நம்ம அரைச்சிட்டோம். இப்போ வந்து உப்பு சேர்த்துக்குவோம். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவேன். இப்போ துவரம்பருப்பையும் சேர்த்துக்குவோம். இந்த அரைச்சி முடிச்சிட்டோம். இந்த அளவுக்கு இருக்கணும். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கேன். கொஞ்சம் குறைன்னு பருப்பு வந்து சில இது பாதியாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா பொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வடை. வாழைப்பூ நறுக்கி வச்சுருக்க வாழைப்பூவை நம்ம ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக விட்டு எடுக்க போகிறோம். உப்பு மஞ்சத்தூள் மட்டும் நம்ம இதில் போட போகிறோம். எதுக்காக வேக விடுறோம்னா, அதிகமான துவர்ப்பு வந்து உடம்புக்கு கெடுதல். அதிகமான துவர்ப்பு இருந்துச்சுன்னா வயிறு பொறுமல் வரும். மஞ்சத்தூள் வந்து வாழைப்பூ கருத்து போகாமல் அதே கலரில் இருக்கிறதுக்காக நம்ம மஞ்சத்தூள் சேர்க்கணும். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். வெந்துடுச்சுப்ப இந்த காம்பு பொதி அமுக்கி பார்த்தீங்கன்னா இப்படி அமுக்க வரணும். வெந்துருச்சு, மசியுது. நான் வேக விட்டு 5 நிமிஷம் ஆகுது, 4 நிமிஷம் ஆகுது. இப்போ இதை இறக்கிடலாம். தண்ணி இல்லாமல் இருத்துட்டு நம்ம அரைச்சிருக்க மாவோடு இதை சேர்க்க போகிறோம். மாவு எவ்வளவு இலக்கமாக இருக்குன்னு பாருங்கள். வெங்காயம், கருவேப்பிலை, மல்லித்தழை, வாழைப்பூ வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது தண்ணியை இருத்து விட்டு நல்லா புழிஞ்சு விட்டு போடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நறுக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா முழுசாக வாழைப்பூவை வேக விட்டு மிக்சியில் தண்ணியை இருத்துட்டு மிக்சியில் வந்து ஒரு சுற்றிடலாம். மாவாக போயிடாமல் இருக்கணும். மாவு இல்லாமல் குறைன்னு வாழைப்பூவை வந்து நீங்கள் மாவை இப்படி நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா சூடாக நீங்கள் வடையை எப்போ வேணாலும் போட்டு சாப்பிட்லாம். மாவு வந்து புளிக்காது. இந்த மாதிரி வடை தட்டிக்கங்க.
உடனே கிண்டி விட்டுற வேண்டாம், கொஞ்சம் வெந்த பிறகு கிண்டணும், இல்லாட்டி வடை வந்து உடஞ்சி போயிடும். சில பேர் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது தண்ணி கூட போயிடும், கூட போச்சுன்னா எண்ணெயை பிடிக்கும். அப்போ தண்ணி கூட போச்சுன்னா கொஞ்சம் 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் தண்ணிக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் ரவை போட்டு பிசைஞ்சிக்கினீங்கன்னா அந்த ரவை வந்து தண்ணியை இழுத்து உங்களுக்கு வடை நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். சில பேர் ரொம்ப ட்ரை ஆக்கிடுவாங்க, தண்ணியை ரொம்ப இழுத்து விட்டு கெட்டியாக ஆட்டி அது வந்து பிடிக்க வராமல் உதிரியாக இருக்கும். உதிரியாக இருந்துச்சுன்னா ஒரு சுத்து மிக்சியில் வந்து ஒரு அடி அடிச்சுக்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மாவாயிடும். ரெண்டு பக்கம் நல்லா செவந்த பிறகு எடுங்க. வாழைப்பூ வடை வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். நல்லா இருக்குது, நல்லா பொறுபொருன்னு இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.